ஆமா. வாங்கப்பா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. புஷ்பா, அலங்காரம் ரொம்ப அழகா இருக்கு. நீ அழகா இருக்க. மது வா, அக்கா உட்கார வைக்கலாம். பெத்த தாய் நீதான் முதல்ல நலங்கு வைக்கணும். வை. நான் தான் முதல்ல வைக்கணுமா? சரி. உனக்கு வைரக்கல்லு வச்ச வளையல் பொண்ணுன்னு தான் ஆசை. என்ன பண்றது, அம்மாவால முடிஞ்சது இந்த தங்க வளையல் தான். முன்னால வாங்க அண்ணி. லட்சுமிமா, நிறைஞ்ச சுமங்கலி, நீங்க தான் அடுத்து செய்யணும். வாங்க. அம்மா, அண்ணிமா. உள்ள சின்ன வேலை இருக்கு, இப்ப வந்துடுறேன். அண்ணி ஒரு நிமிஷம். அண்ணி உள்ள வாங்க அண்ணி. அடுத்தது நீங்க தான் நலங்கு வைக்கணும். இப்ப சமையல் வேலையா முக்கியம்? மது மது, இங்க பாரு மது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ உள்ள போய் அக்கா கூட இரு போ. நல்லபடியா பெத்து பொழிச்சு வீடு வந்து சேரு. உங்க அம்மா கையில ஒரு பேர புள்ளைய பெத்து கொடுத்துரு. அடுத்த புள்ளைக்கு சீக்கிரமா தயாராகணும். என்ன வள்ளியம்மா, நீங்க வாங்க. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. சூர்யா இங்க வா. அண்ணி உள்ள வர மாட்டேங்கறாங்க பாரு. பாரு சூர்யா, அண்ணி உள்ள வர மாட்டேங்கறாங்க. அண்ணி வாங்க அண்ணி. சொன்னா கேளு சூர்யா. வாங்க இருக்கு சூர்யா. வாங்க, நீ சொன்னா கேளுங்க. வாங்க. வாங்க சூர்யா, வாங்க. அண்ணி வாங்க. வேண்டாம் மது, நீங்க எதுவும் பேசாதீங்க. சும்மா இருங்க. நீங்க வாங்க. இது பாரு. வாங்க. வேண்டாம் மது, சொன்ன பேச்சு கேளு. வாங்க வாங்க. வாங்க நீ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நிறைய பேர் இருக்காங்க. வாங்க. சின்ன வரும். சூர்யா, கேளு சூர்யா. வாங்க. சொன்ன கேளுங்க. பார்வதிமா, இத பாருங்க. அண்ணி முதல்ல செய்யட்டும். வாங்க நீ. வாங்க. போங்க. வாங்க நீ. சூர்யா, அண்ணி நலங்கு வைங்க. வேணாம் மது, பெரியவங்க பண்ணட்டும். எனக்கு வேலை நிறைய இருக்கு. இதை விட என்ன பெரிய வேலை? நீங்க செய்யுங்க நீ முதல்ல. சூர்யா, சொன்ன பேச்சு கேளு. பெரியவங்க இருக்காங்க, அவங்க பண்ணட்டும். எனக்கு வேலை இருக்குது சூர்யா. ப்ளீஸ் அண்ணி. மது, அவதான் வேண்டான்னு சொல்றா இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மது. என்னமா பேசுற நீ? இந்த வீட்ல உனக்கு அப்புறம் அண்ணி தான். அண்ணிக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே. அண்ணி நீங்க வாங்க, சந்தனத்தை எடுத்து போசுங்க. மது, கொஞ்சம் அமைதியா இரு. ரஞ்சினி, உள்ள ஏதாவது வேலை இருக்கான்னு பாருமா. பார்வதிமா, நீங்க வாங்க. இருங்க நீ. நீங்க இருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இங்க நடக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நியாயமா நீ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஏன் அண்ணியை கூப்பிட்டு இருக்கணும்? சரி, நாங்க தான் அண்ணியை புடிச்சு இழுத்துட்டு வந்தோம்ல. இருக்கிற வேலையிலாவது அட்லீஸ்ட் அவங்க கையில எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. அதை விட்டுட்டு சமையல் வேலையை கவனினா என்னமா அர்த்தம்?
எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு இருக்க முடியாது மது. புரிஞ்சுகிட்டு நடந்துக்கணும். மது, நீ சின்ன பொண்ணு, அம்மா சொல்றது புரியலன்னா நீ ஒதுங்கிக்கணும். எல்லாத்தையும் சபையில போட்டு உடைக்க முடியாது. உடைச்சுதான் பேசணும்னா நான் என்னமா பண்ண முடியும்? சொன்னா கேளு மது. இங்க பாரு, நிறைய பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் செய்வாங்க. எனக்குள்ள வேலை இருக்கு, நான் போகணும். முடியாது அண்ணி. 2 வலையில எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையா இருந்தாலும் செய்யுங்க. வாங்க, முதல்ல சந்தனத்தை எடுத்து பூசுங்க. லட்சுமிமா, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களே, என் பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது. வளகாப்புன்றது வாயு உயரமா இருக்கிற பொண்ணுக்கு புள்ள பெத்து சுமங்கலியா சௌக்கியமா வாழறவங்க செய்யற நல்ல காரியம். வளையல் குலுங்குறப்போ கேக்குற ஓசை மாதிரி பிறக்க போற குழந்தையோட குரலு இந்த வீடு முழுக்க நிறைஞ்சி எல்லார் மனசுலயும் நிறைக்கணும்னு வேண்டிக்கிட்டு செய்யற காரியம் இது. இதுக்கு போய் உங்க அண்ணி எப்படிமா கூப்பிடுவாங்க? கல்யாணமாகி 6 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டுக்கு அவ வாரிசு கொண்டு வருவான்னு அவளுக்கு வளகாப்பு செய்யணும்னு உங்க அம்மா காத்துக்கிட்டு இருந்தா, அதுக்கு இன்னும் வேலை வரலையே. இப்ப அவளை கூப்பிட்டு உங்க அக்காவுக்கு வளையல் போட சொல்ல முடியுமா? எதுக்கும் மரன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ போம்மா ரஞ்சினி, உனக்கு 1000 வேலை இருக்கு. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மது, நீ சின்ன பொண்ணு. அம்மா என்ன சொன்னாங்க கேட்டியா? பெரியவங்க ஏதாவது சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். நான் அப்பவே சொன்னல, எனக்கு சமையல் வேலை நிறைய இருக்குன்னு விட வேண்டியதானே. புஷ்பா, இன்னைக்கு நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க. அத்தை அத்தை, இந்த பச்சை கலர் புடவைக்கு இந்த பச்சை கலர் கண்ணாடி வளையல் போட்டா எடுப்பா இருக்கும்ல. ஆனா அதுக்காக எல்லாரும் பச்சை கலர் வளையல மட்டும் போடக்கூடாது, எல்லா கலர் கண்ணாடி வளையலும் போடணும். இன்னைக்கு எந்த கலர் கண்ணாடி வளையல் புஷ்பாவுக்கு போட்டாலும் ரொம்ப அழகா இருப்பா. நிஜமாவே என் கண்ணு பட்டுடுண்டி, கண்டிப்பா திருஷ்டி எடுக்கணும். ஆமா. சூர்யா, ஏய் சூர்யா, என்னடா என்ன நீ இப்படி பின்னாடி சும்மா நின்னுட்டு இருக்க? போட்டோ எடுக்க வேணாமா? வா வான்னு சொல்றேன்ல, வா வா. நீ இங்க நின்னு போட்டோ எடுத்ததானே நல்லா இருக்கும். எடு பாக்கலாம். எடு சூர்யா, போட்டோ எடு பாக்கலாம் எப்படி வருதுன்னு. இப்படி போட்டோ எடுத்ததானே சரியா வரும். நீ என்னடா அங்க போய் நின்னுட்டு இருக்க? போட்டோ சரியா வருமா? நல்லா வராதுல்ல. எடுடா. இப்படி போட்டோ எடுத்ததானே சூப்பரா வரும். தெரியாதா? எடு பாக்கலாம், போட்டோ எடு. அப்புறம் எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஜூஸ்? என்ன சாப்பிடுறீங்க? டீ எடுத்துட்டு வரட்டுமா? காஃபி, ஜூஸ்? அக்கா என்ன சாப்பிடுறீங்கக்கா? டீ எடுத்துட்டு வரட்டுமா? ஜூஸ் வேணுமா? காஃபி, டீ, ஜூஸ் என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி சரி, நான் எல்லாமே எடுத்துட்டு வரேன். டீ எடுத்துட்டு வரேன், காஃபி எடுத்துட்டு வரேன், ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இப்ப எடுத்துட்டு வரேன். நீங்க 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 பாருங்க, சந்தனம் பூசுங்க, வளையல் போடுங்க. நான் இப்ப எடுத்துட்டு வரேன், எல்லாம் எடுத்துட்டு வரேன். இப்ப உடனே எடுத்துட்டு வரேன், உடனே எடுத்துட்டு வரேன்.
எனக்கு எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ரஞ்சனி. புஷ்பாவோட வளகாப்புல அம்மா இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ரஞ்சனி. அந்த இடத்துல நான் உனக்கு ஆதரவா பேசியிருக்கணும். ஆனா என்னால எதுவும் பேச முடியல. நான் பேசலனாலும் அம்மா உன்னை பத்தி பேசினது பெரிய தப்புதான். இல்லைங்க, அத்தைக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு முழு உரிமை இருக்கு. தாராளமா என்ன வேணாலும் பேசலாம். காரணம் 6 வருஷம் ஒரு குழந்தைய பெத்து தர என்னால முடியலங்க. புஷ்பாவுக்கு முதலா வளகாப்பு நடக்கும்போது குழந்தை பெத்துக்காத நான் வளையல் போட்டு நலங்கு வைக்க கூடாதுன்னு அத்தை நினைச்சதுல தப்பே இல்லைங்க. அதனாலதான் அவங்க கோவப்பட்டாங்க. அதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. இது நம்ம குடும்ப விஷயங்க. நீங்களோ அத்தையோ இல்ல உங்க தம்பி தங்கச்சிங்களோ யார் வேணாலும் என்ன பேசலாம். ஏன்னா இது நம்ம குடும்பம். ஆனா வளகாப்புக்கு வந்த லக்ஷ்மி அம்மா மாதிரி இருக்கிற அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன அவமானப்படுத்துறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்களெல்லாம் பேச விட்டுட்டு அத்தை வேடிக்கை பார்த்தாங்க. அவங்க எல்லாரும் என்ன மட்டம் தட்டி பேச அத்தை காரணம் ஆயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து கட்டின புருஷன் நீங்க கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. அது தாங்க என்னால தாங்கிக்க முடியல. ரஞ்சினி, எனக்கு புரியுது ரஞ்சினி. நீ என் பொண்டாட்டி. எனக்கு முன்னால மத்தவங்க உன்னை அவமானப்படுத்தும் போது நான் எதுவும் பேசாம அமைதியா இருந்ததுதான் உனக்கு பெரிய வலியை உண்டாக்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். ரஞ்சினி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு ரஞ்சினி. அந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியும்? அப்படியே நான் பேசினாலும் அந்த சூழ்நிலையில நான் என்ன பேச முடியும் ரஞ்சினி? அதையும் மீறி நான் ஏதாவது வார்த்தை விட்டிருந்தா அது கண்டிப்பா அம்மாவை பாதிச்சிருக்கும். பல பேருக்கு முன்னால என் புள்ள என்ன எதிர்க்கிறான் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு ஆவேசம் வரும். அந்த ஆவேசம் எதுல கொண்டு போய் விடும்னு உனக்கு தெரியாத ரஞ்சினி. அம்மா ரகளை பண்ணி பிபி ஏறி உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா புஷ்பாவோட சந்தோஷமான வளகாப்பு பாதியில நின்று தப்ப முடிஞ்சிட்டா சாரி ரஞ்சனி, இதுக்கு மேல என்னால பேச முடியல. புரியுதுங்க. நீங்க என்ன கேட்டதுனாலதான் நான் இதெல்லாம் சொன்னேன். என்னோட அவமானங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முடிவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவங்க உயிரோட இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். அதுக்காக நான் நடப்படமா வாழ்ந்துதாங்க ஆகணும். ரஞ்சனி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரஞ்சனி. உன்னோட மன கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. நான் ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கேன் ரஞ்சனி. ஆனா அம்மாவை மட்டும் எதுக்காகவும் புண்படுத்த நான் தயாரா இல்ல ரஞ்சினி. புஷ்பா, மது, சூர்யா, அப்புறம் நான் எங்களை எல்லாம் வளர்க்க அம்மா பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அது எனக்கு மட்டும்தான் தெரியும்.
இது நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அம்மா செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியுது. நான் அதை தட்டி கேட்க முடியாது, பகிரங்கமா எதிர்க்கவும் முடியாது. அதனாலதான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரஞ்சினி. இதோட விட்டுருங்க. இப்படி ஒண்ணு நடந்ததுன்னு நானும் மறந்துடுறேன். நீ வேணா இதை மறக்கலாம், மன்னிச்சிடலாம். ஆனா மதுவும் சூர்யாவும் இதை அத்தனை லேசா விட்டுருவாங்கன்னு எனக்கு தோணல. என் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம்தான் இப்படிலாம் அவங்கள செய்ய தூண்டுது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, எனக்குன்னு குரல் கொடுக்க இந்த வீட்ல அவங்க 2 பேரை தவிர வேற யாருமே இல்லைங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்களை புண்படுத்தணும்னு நான் இதை சொல்லல.